வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பாயாசம் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி மகா சிவராத்திரி ஸ்பெஷலாக சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபிங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கவும். இதுக்கு பதிலாக நீங்கள் பிஸ்தா பருப்பு சேர்க்கலாம், திராட்சை, காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம்தான் பாயாசத்தில் சேர்க்குறது. அதே போல் அளவுகளும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு அதை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கிறேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அலசிட்டு துருவிட்டு இன்னொரு தடவை அலசிட்டு தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நெய் கூட சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வரும், வெந்தும் வரும் நமக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பால் ஊற்றி தான் இதை வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை அப்படியே இதில் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பால்லே வெந்து வரணும். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்படி கையால் அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கி நசுங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா தான் நம்ம பாயாசம் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பாலும் கொஞ்சம் நமக்கு சுண்டி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இது போல் வேக வச்சு எடுத்துக்கங்க. வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள். நான் இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு நம்ம கிழங்கு துருவி எடுத்துருந்தோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாக்கா சரியான அளவாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் சேர்த்துக்குங்க. இல்லைனா அது கொஞ்சம் திரிஞ்சாப்பில் ஆகிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சூட்லேயே நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சுண்டை காய்ச்சி அதில் இந்த கிழங்கை வேக வச்சு செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை நான் சொன்னது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.